ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், எலிசா இதை பார்த்துவிட்டு எலியாவை தந்தை என்று அழைக்கிறார். தந்தை என்று அழைத்தது மட்டுமல்ல, நீதான் இஸ்ராயலின் தேர், நீதான் தேரின் பாகன் அப்படிங்கிறார். எலியா நெருப்பு தேரில் போகாவிட்டால் கூட அவரை நெருப்பு தேரில் போவது போல ஒரு சிந்தனையில் பார்க்கிறார். அவரை தேராகவும் தேரை ஓட்டுகின்ற பாகனாகவும் பார்க்கிறார். இதே மாதிரி தான் நாம் பின்னால் எலிசா இறக்குற போது அப்பொழுது இருக்கிற அந்த அரசன் யோகாபாஸ் அப்படிங்கிற அரசன் எலிசாவினுடைய அந்த மரண கட்டில் பக்கத்தில் அமர்ந்துக்கிட்டு அவனை சொல்லுவான். உதாரணமாக அந்த பகுதி 13ஆம் அதிகாரம், இதே அரசர்கள் 2ஆம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 13-14. எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று, என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். எலிசா எப்படி எலியாவினுடைய பிரிகின்ற போது கதறி அழுதானோ, அதே போல எலிசா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது இந்த யோவாசி என்கிற அரசன் கட்டில் அருகிலே அமர்ந்து கொண்டு யோவாசி என்ன சொல்றான்? என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். அப்படின்னா இஸ்ராயேலை வழிநடத்திய பாகனாக மட்டுமல்ல, அந்த பாகன் அமர்கின்ற தேராகவும் இந்த இறைவாக்கினர்கள் இருந்திருக்கார், 2 பேருமே. அப்ப இறைவாக்கினர் எலியா தேருக்கும் பாகனுக்கும் அடையாளமாக இருக்கிறார். இப்போ தேரும் பாகனும் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? எலியாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே மாதிரி எலிசாவுக்கும் அடையாளமாக இருக்கிறது. இஸ்ராயலை ஏற்றிச் செல்கின்ற தேர்தான் எலியா, எலிசா. அந்த தேரை வழி நடத்துகின்ற பாகன்தான் யாரு? எலிசாவும் எலியாவும். நம்ம அப்படித்தான் பார்க்கணும். எனவே இந்த தேரில் எலியா போனார் அப்படிங்கிறதல்ல, அல்லது எலிசா இந்த தேரில் போனார் அப்படிங்கிறதுல, நெருப்பு தேரிலும் நெருப்பு கூரையிலும் போனார் என்பது பொருள் அல்ல. இந்த தேரும் பாகனும் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? எலியாவுக்கும் எலிசாவுக்கும் அடையாளமாக இருக்கிறார்கள். அப்ப இஸ்ராயல் மக்களை எல்லாம் வழிநடத்துகிற சாரதி யாரு? எலிசாவும் எலியாவும். அந்த சாரதி இட்டு செல்லுகின்ற தேர் யாரு? எலியாவும் எலிசாவும். இஸ்ராயல் என்கிற அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சாரதி போல, தேர்ப்பாகன் போல, அது மட்டுமல்ல ஒரு தேர் போல. தேர் என்பது வலிமை மிக்கது. போரிலே மிக வலிமையான ஒரு
படை என்றால் தேர்ப்படை. அப்போ அந்த தேர்ப்படையினுடைய தளபதி என்கிற நிலையில் யாரை பார்க்கிறார்கள்? எலியாவையும் எலிசாவையும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியாவும் எலிசாவும் இறைவாக்கினர்களுக்கு எல்லாமே ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்பட்டார். அந்த அடிப்படையில் தான் இந்த சிந்தனை கூட வருகிறது. இஸ்ராயேலின் தேரே, இஸ்ராயேலின் தேர்ப்பாகனே, என் தந்தையே என்று 2 பேர் சொல்லுகிறார்கள். ஒன்று எலியாவை பார்த்து எலிசா சொல்லுகிறார், இன்னொன்று எலிசாவை பார்த்து யோவாசு சொல்லுகிறார், அரசன் சொல்லுகிறான். அதனால அந்த அளவுக்கு இவர்கள் இஸ்ராயேல் மக்கள் மனதிலே இடம் பிடித்தவர்களாக நாம பார்க்கிறோம். தொடர்ந்து அதன் பின் அவரால் எலியாவை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொள்வது ஒரு பிரிவினுடைய அடையாளம், அல்ல துன்பத்தினுடைய அடையாளம், சோகத்தினுடைய அடையாளம், ஒரு வெற்றிடத்தின் அடையாளம். அப்போ வெற்றிடமாக பார்க்கிறார். எலியா இல்லாது இவருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுக்கிறது, மிகப்பெரிய சோகத்தை கொடுக்கிறது. அதனுடைய அடையாளம் தான் உடைகளை கிழித்து கொள்வது, உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் கொட்டுவது. இது வழக்கமாக தாவீது தன் உடைகளை கிழித்து கொள்வான். எப்பப்பெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறதோ, துன்பங்கள் வருகிறதோ, துயரங்கள் வருகிறதோ, அப்போதான் தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொள்வான். அது அவனுடைய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. அதே போல தான் இங்கே எலியா தன்னுடைய ஆடையை கிழித்து கொள்வது, என்னுடைய தலைவன் போய்விட்டானே, இனி எனக்கு தலைவனை பார்க்க முடியாது, என்னுடைய தலைவனை நான் இழந்து விட்டேனே என்ற அந்த மன ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு. அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய ஆடைகளை 2ஆக கிழித்து கொள்கிறார். அதுக்கடுத்து 13, மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். ஆக இப்போ இருப்பது கிழக்கு பகுதி, யோர்தானுக்கு அக்கறை பகுதி. 2 பேரும் எலியாவும் எலிசாவும் நேரடியாக பார்க்க இயலாவிட்டாலும் இந்த தேரே தேர்ப்பாகனே என்றவர் சொல்லி தன்னுடைய உடையெல்லாம் கிழித்து கொள்கின்ற அந்த நேரத்திலே மேலிருந்து யாருடைய உடை விழுகிறது? எலியாவினுடைய மேற்போர்வை விழுகிறது. அந்த மேற்போர்வையை யார் இப்போ எடுத்துக்கொள்வது? கீழே விழுந்த மேற்போர்வையை எலியாவிடமிருந்து எலிசா பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டு மீண்டும் யோர்தான் கரையில் நிற்கிறார். எந்த கரையிலிருந்து கடந்து சென்றார்களோ அந்த கரைக்கே மீண்டும் வருகிறார். என்றால் மீண்டும் அவர் எங்கே போகணும்? உள்பகுதி போகணும், இக்கரைக்கு வர வேண்டும், மேற்கு கரைக்கு வர வேண்டும். இப்போ கிழக்கு கரையில் இருக்கிறவர், யோர்தான் கிழக்கரையில் இருக்கிறவர் எந்த கரைக்கு போக வேண்டும்? மேற்கு கரைக்கு போக வேண்டும். யோர்தானுக்கு கிழக்கு கரையில் நிற்கிறார். இப்போ அதற்கடுத்து 2வது பகுதி, இந்த 14வது வசனத்திலிருந்து 2வது பெரும்பிரிவு ஆரம்பிக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பிரிவு, எலிசா முதலாக தன்னுடைய பணியை தொடங்குகிறார். இதுவரை எலிசா எந்த பணியும் செய்யலை. பணியாற்றியது பூரா யாரு? எலியா. இந்த எலியா தான் இதுவரை 13ஆம் வசனம் வரை பணியாற்றினார். 2ஆம் அதிகாரம் 13 வரை. இனிமேல் இந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகின்றது? எலிசாவுக்கு. எலியாவுடைய இழப்பில், எலியாவினுடைய பிரிவில் இப்போ இறைவாக்கு பணியை யார் ஆற்ற வேண்டும்? எலிசா ஆற்ற வேண்டும். அதிலிருந்து இவருக்கு பொறுப்பு கூடுகிறது. அதைத்தான் நாம் இந்த 2ஆம் அதிகாரம் 14 முதல் 24 வரை பார்க்கிறோம். 14 முதல் 24, 14, 15 எலிசா யோர்தான் நதியை கடத்தல் என்கிற அந்த தலைப்பு, முதல் தலைப்பு. 2வது பெரும்பிரிவாகிய எலிசாவின் படி தொடக்கம், இது 2ஆம் அதிகாரம் 14 24 வரை போகிறது. அதில் முதல் பகுதி எலிசா யோர்தான் நதியை கடக்கின்ற பகுதி, 14ஆம் வசனம். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். ஆக எலியா எப்படி தண்ணீரை அடித்தாரோ அதே போல இப்போ எலிசா தண்ணீரை அடிக்கிறார். ஆனால் அவர் கேட்கின்ற கேள்வி
எலியாவின் கடவுளே நீ எங்கே இருக்கிறாய்? அப்படின்னா இந்த துணி இந்த தண்ணீரை பிரிக்கப் போவதில்லை. யார் இந்த தண்ணீரை பிரிக்கிறது? இறைவன். எலியா எந்த இறைவனை நம்பினானோ அந்த இறைவன் தான் இப்பொழுது இந்த தண்ணீரை பிரிக்க வேண்டும் என்பது எலியாவினுடைய கருத்தாக இருந்தது. இப்போ எலிசாவினுடைய கருத்தாகவும் இருந்தது. இப்போ எலிசா யாருடைய துணை கொண்டு இந்த தண்ணீரை பிரிக்கப் போகிறார்? யாவே. இது எலியாவினுடைய உடையாக இருந்தாலும் சரி, இப்போ மேற்போர்வையாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த மேற்போர்வை என்பது ஒரு கருவிதான், அடையாளம், ஒரு அடையாளம் தான். இந்த மேற்போர்வை யாரால் செயல்படுத்தப்பட வேண்டும்? இறைவனால் செயல்படுத்தப்பட வேண்டும். எனவே அந்த இறைவன் செயல்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இஸ்ராயலின் கடவுளே அல்லது எலியாவின் கடவுளே நீ எங்கே இருக்கிறீர்? இதோ இந்த ஆற்றினுடைய தண்ணீரை எனக்கு விலக்கி விட்டு பாதையை கொடும், நான் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு இப்போ தண்ணீரை அவர் அடிக்கிறார். அப்படி நிகழ்கின்ற போது என்ன நடக்கிறது? அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கறைக்கு செல்கிறார். அக்கறையில் யாருக்கா? இறைவாக்கினர்கள் குழு இருக்கு, 50 பேர் இருக்கிறாங்க. இப்போ இறைவாக்கினர் எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே மீண்டும் இக்கரைக்கு வருகிறார். இக்கரையில் நடப்பதை தொடர்ந்து 15ஆம் வசனம். எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் தம் கண் முன்னால் நிகழ்ந்தவற்றை கண்டு எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கியுள்ளது என்று கூறினார்கள். ஆக இவர்களுக்கு இந்த தண்ணீரை ரெண்டு பேர் தண்ணீரை தொட்டதை பார்க்கிறார்கள். எலியா தொட்டதையும் பார்க்கிறார்கள், எலிசா தொட்டதையும் பார்க்கிறார்கள். எலியா போகிற போது தொடுகிறார், எலிசா வருகின்ற போது தொடுகிறார். எலியா போகின்ற போது தொடுகின்ற போது தண்ணீர் ரெண்டாக பிரிகிறது. இப்போ எலிசா திரும்புகின்ற போது தண்ணீரை துணியால் தொடுகின்ற போது, அதுவும் யாருடைய உடை? எலியாவுடைய உடையை வைத்து தொடுகின்ற போது தண்ணீர் பிரிகிறது. இது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக யாருக்கு தெரிகிறது? அந்த எலியாவுடைய குழுவினருக்கு, இறைவாக்கினர் குழுவினருக்கு. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? உண்மையிலேயே எலியாவினுடைய வரங்கள் எல்லாம், எலியாவினுடைய ஆற்றல் யாரிடத்தில் வந்திருக்கிறது? எலிசாவிடம் வந்திருக்கிறது என்பதிலே தெள்ள தெளிவாக இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் அவரிடம் அவர் முன் தரையில் விழுந்து வணங்கினார்கள். இதுதான் அவர்கள் அவருக்கு செய்கின்ற அந்த செய்தி. இனிமேல் இதுவரை நாங்கள் யாருடைய சீடர்களாக இருந்தோம்? எலியாவுடைய சீடர்களாக இருந்தோம். இது முதல் நாங்கள் யாருடைய சீடர்களாக இருக்க போகிறோம்? எலிசாவினுடைய சீடர்களாக இருக்க போகிறோம். அப்போ எலிசாவை தங்களுடைய சீடர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு எலியாவினுடைய அந்த உடை செய்த அந்த செயல் ஒரு அடையாளமாக இருக்குது. மிக முக்கிய அடையாளமாக அவர்களுக்கு ஒரு உறுதிப்பாடு கொடுக்கிற அடையாளமாக இருக்கிறது. இப்போ எலியாவால் என்னென்ன செயல்கள் செய்ய முடிந்ததோ அந்த செயல்களை எல்லாம் யாரால் இப்போ செய்ய முடியும்? எலிசா செய்ய முடியும் என்கிற அந்த நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவேதான் முழுக்க தங்களை முழுவதும் யாருக்காக உழைப்பதற்கு அல்லது யாரோடு தோள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள்? எலிசாவோடு தோள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பகுதியினுடைய இரண்டாவது பகுதியில் இருக்கிற இரண்டாவது பிரிவு, எலியாவை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்தல். 16 முதல் 18. இப்போ யோர்தான் ஆற்றை கடந்தாகிவிட்டது, இக்கரைக்கு வந்தாகிவிட்டது, சீடர்களாம் இருக்கிறார்கள். இப்போ சீடர்கள் எலிசையினுடைய தோழர்களாக அல்லது அவருக்கு துணை நிற்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று கூறியதோடு நிறுத்தாமல் இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை எலிசாவிடத்தில் வைக்கிறார்கள். என்ன வேண்டுகோள்? அதுதான் அடுத்த பகுதி. எலியாவை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்தல். 16 முதல் 18. பின்னர் அவரை நோக்கி, யாரை நோக்கி? எலிசாவை நோக்கி, இதோ அடியார்களிடம் 50 வலிமையான ஆட்கள் இருக்கிறார்கள். அடியார்கள். இதுவரை இவர்கள் யாருடைய அடியார்கள்? எலியாவுடைய அடியார்கள். இப்ப யாருடைய அடியார்கள்? எலிசாவுடைய அடியார்கள். எலிசையுடைய அடியார்கள் 50 வலிமையான ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய்
உம் தலைவரை தேடி கண்டுபிடிக்க தயவு செய்து அனுமதி தாரும். இப்போ எலிசாவிடத்தில் அவர் கேட்பது அனுமதி மட்டும்தான். நாங்கள் வந்து அவர் உண்மையிலே போனார், அதாவது சந்தேகம், அவர் விண்ணுக்கு போனாரா அல்லது வேறு எங்கும் போய் பதுங்கி கொண்டாரா என்று ஒரு சந்தேகம் யாருக்கு வருகிறது? அவருடைய சீடர்களுக்கு வருகிறது. அதனால் அதை உறுதிப்படுத்த நினைக்கிறார்கள். நாங்கள் போய் தேடி பார்க்கிறோம், ஒருவேளை சுழற்காட்டு அவர் எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி வச்சிருக்கலாம், எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம், நாங்கள் அவரை தேடி கண்டுபிடிக்கணும், அதற்கு நீர் அனுமதி கொடும் என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள். என்றால் இனிமேல் அவர்கள் எலிசேயுடைய அனுமதி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாது. எப்படி எலியாவுடைய அனுமதியின்றி அவர்களை எந்த செயலும் செய்ய முடியாதோ, அதே போல இப்பொழுது அவர்கள் எலிசேயுவிடத்திலே தங்களுடைய முழுமையான அதிகாரத்தை ஒப்படைத்ததுனால இப்போ இவர்கள் யார் சொல்வதை கேட்க வேண்டும்? எலிசேயு சொல்வதை கேட்க வேண்டும். எனவே எலிசேயுவிடத்திலே அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள் எலியாவை தேடுவதற்கு. ஒருவேளை ஆண்டவரின் ஆவி அவரை தூக்கி ஏதாவதொரு மலையிலோ பள்ளத்தாக்கிலோ போட்டிருக்க கூடும். இதுதான் அவர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான சந்தேகம். எலியாவை ஆண்டவருடைய ஆவி எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டிருக்கலாம். அது வந்து மலையாக கூட இருக்கலாம், பள்ளத்தாக்கு கூட இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஏனென்றால் இஸ்ராயல் நாடு முழுவதும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பகுதி. அதனால் பள்ளத்தாக்கில் போனால் கண்டுபிடிக்க முடியாது, மலைகள் உச்சியில் போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதனால அவங்க வந்து ரொம்ப தெளிவாக கேட்கிறார்கள், என்ன செய்யலாம்? அதற்கு அவர் என்ன சொல்றார்? அவர்களை அனுப்ப வேண்டாம், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார். வேணாம் என்று சொல்றார். ஆனால் எலிசா சலிப்படையும் வரை அவர்கள் அவரை வற்புறுத்தினார்கள். எலிசா சலிப்படைகிறது வரை அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த எலியா இறைவாக்கினர்கள் மீது இவர்களுக்கு ஒரு பாசமும் பற்றும் இருக்கிறது. எங்களுடைய தலைவர் வந்து தொலைஞ்சு போனாரா அல்லது அந்த காற்று வந்து சூறாவளி காற்று அவரை தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் போட்டுச்சா, அவரை நாங்கள் வந்து பார்க்கணும், அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுந்துவிட்டது. இந்த சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இறுதியாக அவர் அனுப்பி வையுங்கள் என்றார். எனவே அவர்கள் 50 ஆட்களையும் அனுப்பி வைத்தார்கள். 50 ஆட்கள் வந்து இப்போ வந்த 50 பேர் வந்து இப்போ யாரை தேடி போகிறார்கள்? எலியாவை தேடி போகிறார்கள். அவர்கள் 3 நாள் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. 3 நாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். 3 நாளைக்கு பிறகு ஒரு மனுஷன் வரான்னா திரும்பி வரமாட்டான். 3 நாளுக்குள்ளாக உயிரோடு இருக்கிற மனிதன் வந்து திரும்ப வந்துடுவான் அப்படின்னு ஒரு கணிப்பு. ஒரு மனிதன் வந்து இறந்தான்னா 3 நாளுக்கு பிறகுதான் மேலை நாடுகள்லாம் அவனை அடக்கம் செய்வார்கள். 3 நாளைக்கு முன்னால் அடக்கம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா உயிரோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், உண்மையிலே சாகவில்லை என்றால் 3 நாளுக்குள்ளாக அவர்கள் மீண்டும் உயிர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த 3 நாள் என்கிற அந்த கெடு. இந்த 3 நாளுக்கு பிறகு வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் 3 நாளுக்குள்ளாக எதுவும் நடக்கலாம். எதுவும் நடக்கலாம். அவர் உயிரோடு வரலாம், அதனால் அது செத்த பணமாக கூட வரலாம். ஆனால் 3 நாட்கள் வந்து ஒரு வரையறை. இந்த 3 நாட்கள் இப்போ இன்றைக்கு கூட மேலை நாடுகளில் அடக்கம் செய்வது வந்து 3 நாளுக்கு பிறகு தான் அடக்கம் செய்வாங்க. அதுக்கு முன்னால் அடக்கம் செய்ய மாட்டாங்க. காரணம் என்னவென்றால், மருத்துவ ரீதியாக ஒரு மனிதன் வந்து இறந்த மனிதன் 3 நாளுக்குள்ளாக மீண்டும் உயிர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு கோமா நிலைக்கு சென்ற மனிதன் கூட மீண்டும் உயிர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் வழக்கமாக மேலை நாடுகள் எல்லாமே இறந்து 3 நாளுக்கு முன்னாக எப்பொழுதும் புதைக்கவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார்கள். எனவே 3 நாள் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் எரிக்கோவில் தங்கியிருந்த
எலிசாவிடம் திரும்பி வந்தார்கள். அவர் அவர்களிடம், போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா என்றார். ஆக இது தெளிவாக இருக்கிறது. விரும்பி யாருடைய விருப்பத்தோடு இது நடக்கவில்லை? எலிசாவினுடைய விருப்பத்தோடு இது நடக்கவில்லை. இது அங்கே இருந்த இறைவாக்கினர் குழுவினுடைய முயற்சி. அந்த குழுவில் இருந்தவர்கள் ஏறக்குறைய அத்தனை பேருமே எலியாவுடைய சீடர்களாக இருந்தார்கள். அதனால் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த இறைவாக்கினரை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, எலியாவை கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ கண்டுபிடித்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குமே, அவரை அவ்வளவு நம்பினமே, அப்போ அவர் திடீர்னு மறைந்து போய்விட்டாரே என்கிற ஒரு ஆதங்கம். அந்த அடிப்படையில் தான் எலிசா போவேனான்னு சொன்னாலும் இந்த மற்றவர்கள் எல்லாரும் நாங்கள் போகிறோம், தேடுகிறோம் என்று சென்றார்கள். ஆனால் தேடியும் அவர்களுக்கு எலியாவை கண்டுபிடிக்க இயலவில்லை. இரண்டாவது பகுதியில் 3வது பிரிவு, எரிக்கோவின் நீரூற்று நல்ல தண்ணீராக மாறுதல். அது 19 to 22. இப்போ 2வது பகுதியில் இப்போ நம்ம 2 பிரிவுகளை பார்த்துருக்குறோம். இப்போ 3வது பிரிவு, எரிக்கோவின் நீரூற்று நல்ல தண்ணீராக மாறுவது. 19ஆம் வசனம். அந்த நகர மக்கள் எலிசாவை நோக்கி, இந்நகர் நல்ல இடத்தில் அமைந்துள்ளது என்பதை எம் தலைவராகிய தாங்கள் அறிவீர். ஆக இப்போ எரிக்கோவில் தான் யார் தங்கியிருக்கிறா? எலிசா. எலிசை எரிக்கோவில் தங்கியிருக்கிறார். அந்த நகர மக்கள் இப்போ எலிசாவிடத்தில் வருகிறார்கள் என்றால், எலியாவை போலவே எலிசாவும் நிறையா வல்லமை உடையவர் அல்லது இறைவனுடைய ஆவியை பெற்றவர். எனவே அந்த இறைவனுடைய ஆற்றலை அவரால் பல்வேறு நல்ல செயல்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. எரிக்கோவில் என்ன பிரச்சனைனா, தண்ணீர் அவங்களுக்கு கசப்பு தண்ணீராக இருக்கிறது. எரிக்கோ என்பது யோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு ஊர். இது யோர்தான் ஆற்றங்கரையில் இருந்தால் கூட, அதனுடைய மேற்கு கரையில் இருந்தால் கூட ஊற்று நல்ல தண்ணீர் இல்லை. இன்னொரு காரணம், யோர்தான் பள்ளத்தாக்கு என்பது ரொம்ப கீழான பகுதி. அதில் தண்ணீர் யோர்தான் நதி தண்ணீர் மட்டும்தான் நல்ல தண்ணீர். காரணம் என்னென்னா, யோர்தான் தண்ணீர் மலையிலிருந்து வருகிறது. ஏறக்குறைய இந்த பள்ளத்தாக்கிலிருந்து, பள்ளத்தாக்கு என்பதே 1300 அடி கீழே இருக்குது. அந்த 1300 அடி கீழே இருக்கிற அந்த பள்ளத்தாக்கிற்கு மேலாக ஏறக்குறைய 2600 மீட்டர் உயரமான மலையிலிருந்து இந்த தண்ணீர் வருகிறது. அந்த மலை ஹெர்மன் மலை என்று அழைக்கப்படுகிறது. ஹெர்மன் மலையினுடைய உயரம் 2600 மீட்டர், 650 மீட்டர் உயரமானது. அது கடல் மட்டத்திலிருந்து உயரமானது. ஆனால் யோர்தான் பள்ளத்தாக்கு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. 1300 அடி. 1300 அடினா ஏறக்குறைய 400 மீட்டர் என்று வைத்துக்கொள்ளுங்கள். 400 மீட்டர் கீழே இருக்குது. அப்போ 2650 அதோடு சேர்த்து 400 மீட்டர் சேர்த்தா 3050 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது யோர்தான் பள்ளத்தாக்கிலிருந்து இந்த ஹெர்மோன் மலை. அதிலிருந்து தான் தண்ணீர் அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வருது. மலையிலிருந்து வர்றதுனால தண்ணீர் நல்ல தண்ணீர். ஆனால் இது யோர்தான் பள்ளத்தாக்கு என்பது யோர்தான் கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி கீழே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? எல்லாமே ஊற்றுகள் எல்லாமே உப்பு தண்ணீராக தான் இருக்கும். நல்ல தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லை. அல்லது கசப்பு தண்ணீராக இருக்குதான் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, எல்லாமே மினரல் என்று நாம் அழைக்கிற தாது உப்புகள், பொட்டாசியம், மக்னீசியம், சோடியம் குளோரைடு, இது போன்ற தாதுக்கள். எனவே இந்த தாதுக்கள் இருக்கிறதுனால தண்ணீரும் அந்த சுவைக்கு போய்விடும், அது கசப்பாக இருக்கும். அந்த நிலையில்தான் இப்போ இறைவாக்கினர் இங்கே வந்தவுடனே, எலிசா வந்தவுடனே மக்கள் எல்லாம் தண்ணீர் உப்பாக இருக்குது, எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு கேட்கிறார்கள். எனவே
இங்கு நல்ல தண்ணீர் இல்லை, நிலமும் நல்ல பலன் தருவதில்லை என்றார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ உப்பை தண்ணீரில் கலந்து கசப்பு நீரை அல்லது குடிக்க பயனில்லாத நீரை நல்ல தண்ணீராக மாற்றுவது மட்டுமல்ல, நிலத்தையும் பலனுள்ள நிலமாக மாற்றுகிறார். நதி தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டே போவதை நம்மால் பார்க்க முடியுது. இப்போ எரிக்கோ நகரிலிருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி தான் இப்போ யோர்தான் நதி செல்கிறது. மேற்கு கரையாக இருந்தாலும் எரிக்கோ